உடனே கடவுளூர் டிவி நேருக்கு லட்சுமி அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வரது பொது பலன்கள் வரும், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் வந்து 3ல் இருக்கிறார். ஸோ 3ல் இருக்கும்போது என்ன மாதிரி நல்ல பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு போகிறது வரதெல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலை சம்மந்தமான விஷயம் நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், தொழில் ரீதியான விஷயங்கள், ஏதாச்சும் லோன் சம்மந்தமான விஷயம், டாக்குமெண்டேஷன்ஸ் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களது முயற்சிகள் பெரும் வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் கேட்குறாங்கன்னா கொஞ்சம் பார்த்து இது பண்ணணும். குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாகவும் நல்ல ஒரு பெரிய லெவலில் இருக்கிறதுக்கான இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 3ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல பிரயாணங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல சக்ஸஸான விஷயங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாரமாக கண்டிப்பாக உங்களுக்கு முயற்சியில் பெரும் வெற்றிகளை கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் 4ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது நிலப்புலன்கள் சம்பந்தமான விஷயங்கள், நிறைய பணம் வரதுக்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு டிஸ்போஸ் பண்ணி அதனால் பணம் வருது. வண்டி வாகனம் சின்னதாக ஒரு செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துறதுங்க 5ஆம் அதிபதியான புதன். ஸோ 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 3ல் இருந்து அது சனியுடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், வேலை விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் இருக்கும். சில பேர் வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வது, வெளியூர் அங்கங்கே போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துருங்க. ஸோ மற்றபடி வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதி, ஸோ 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கணவன் மனைவி யாராச்சும் பிரிஞ்சிருந்தால் கூட இப்போ ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் வந்து 8ஆம் அதிபதியான குரு, ஸோ 8ஆம் அதிபதியான குருவும் வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாராச்சும் சொல்கிறாங்கன்னா அதை கேட்டுக்கிட்டு ஐயோ அது வந்து புலம்பக்கூடாது. ஏன்னா வந்து சில பேர் வந்து ஏதாவது கொளுத்தி போட்டு போயிடுவாங்க. அதை நினச்சிக்கிட்டு நம்ம வந்து ரொம்ப டென்ஷன் ஆகும். சந்தேகங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி, ஸோ 9ஆம் அதிபதியான சனி வந்து 10ல் இருக்கும்போது தந்தைக்கும் உங்களுக்கும் சின்ன ஒரு இதனால் தந்தைக்கு வர வேண்டிய வருமானங்களோ, பூர்வீக சம்மந்தமான விஷயம், நல்ல வருமானங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் சனி வந்து இப்போ குருவுடைய சாரத்தில் போகும்போது 8ஆம் அதிபதியாக போகும்போது கொஞ்சம் சின்ன விஷயங்கள் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்குமே கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கணும் பெரும் ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதி, ஸோ 11ஆம் அதிபதி வந்து குரு வந்து உங்களுக்கு ராசியிலேயும் புதிய தொழில் வாய்ப்புகள் வர மாதிரி இருக்கும். பட் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். நண்பர்கள் விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். 10ஆம் அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பலத்தில் வக்கரமாக இருக்கனால தொழில் ரீதியான விஷயம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 12ஆம் அதிபதி செவ்வாய் வந்து ராசியிலே இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துருங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்குறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க எப்படி இருக்கணும் போது சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதியாக இருந்த 3ல் இருக்கும்போது சொத்து பத்துக்கள் விற்பனையாக அதனால் பெரும் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த பெரிய லாபங்கள், பெரிய வெற்றிகள், முயற்சியில் பெரிய வெற்றிகள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் செலவுகள் கொடுத்தாலும் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11லிருந்து பெரும் லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை கொடுத்துரும். பட் ஏன்னா சனி வக்கரமாகவும் கொஞ்சம் டிலேடாக நடக்கும். ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலே இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரும் பணம் சம்மந்தமான விஷயங்கள் ஹேண்டில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நண்பர்களிடம் பழகும்போது பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். தேவையில்லாத ஒரு சந்தேகங்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா எவனோ ஏதாவது கொளுத்தி போட்டானா அதை மண்டையை போட்டு காய்ச்சிரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10லிருந்து வக்கரமாகி இப்போ வந்து குருடைய சாரத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. தொழிலில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் விஷயங்கள் வந்து பெரும் ஆசை காட்டி ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க.
ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கும். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 5ஆம் அதிபதி வந்து மூடியில் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது சுயசாரில் போது கொஞ்சம் பார்த்து நடந்தும் குழந்தைகளோட வளர்ச்சினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரிஷப லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரம் ஆன்மீக சம்பந்தமான விஷயம் மனம் ஈடுபட்டு போகும். சில நேரங்கள் வந்து குழந்தைகள் வெடு கொடுக்குன்னு பேசுகிறதை தவிர்க்க முடியாது. மற்றபடி கொஞ்சம் பார்த்து வேலையில் வந்து கொஞ்சம் வேலை பலுக்கள் சில பேருக்கு அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ரிஷப லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியாதிபதியாக இந்த மூணிலும் பெரிய முயற்சிகள் மேற்கொள்வீங்க. பெரிய முயற்சிகள் வந்து பெரும் வெற்றி வருவதற்கான பெரும் பணம் சம்பந்தமான விஷயம் இன்வால்வ் ஆவீங்க. வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆர்டர்ஸ் பெரிய ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றங்களான ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் மாந்தி. ஸோ மாந்திங்கிற ஒரு விஷயம் வந்து கேரளாவில் வந்து ரொம்ப பயன்படுத்துவாங்க. இங்கே வந்து ஜென்ரலாக வந்து பயன்படுத்துறதுக்கு கிடையாது. ஏன்னா வந்து மாந்திங்கிறது வந்து எதுக்காக நம்ம இது பண்ணோம், பிரசன்னத்தில் வந்து அது மாந்திங்கிறது வந்து ரொம்ப மெயினாக வேலை செய்யும் சார். அது உதாரணத்துக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு திருமண ஜாதகம் பார்க்குறோன்னு வைங்களேன். ஒரு திருமண ஜாதகம் பார்க்கும்போது ஒரு பெண்ணுடைய லக்னத்துலேயோ இல்லை ஒரு மணமகனுடைய ஒரு மாப்பிள்ளையுடைய ஜாதகத்துலேயோ லக்னத்துலேயோ சந்திரன்லேயோ மாந்தி தொடர்பு வந்துச்சு அந்த ஜாதகத்தை தொட மாட்டோம். காரணம் என்னென்னா அது ஒரு இண்டிகேட் பண்ணுது. இவங்க 2 பேர் இணையும் போது ஒரு மரணம் ஏற்படுங்கிறத வந்து திருமண பொருத்தம் பார்க்கும்போது மெயினாக வந்து இதை பார்க்கணும் சார். இது வந்து என்னுடைய குருநாதர் திரு ஜிகே அவர்கள் வந்து இதை வந்து மெயினாக சொல்லுவார். திருமண பொருத்தம் பார்க்கும்போது மெயினாக வந்து மாந்தி எங்கிறன்னு பார்த்துருங்க. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து அந்த மாதிரி கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகும்போது அந்த பொண்ணை வந்து ரொம்ப பார்த்து தான் இத்தனைக்கும் அந்த பொண்ணு நல்ல செல்வ செழிப்பில் அவ்வளோ அழகாக பாசமாக வளர்த்தாரவங்க அண்ணன் எத்தனை ஜோசியர் கிட்டத்தட்ட ஒரு 3 ஜோசியர்கிட்டலாம் பார்த்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு முகூர்த்தத்தில் தான் கல்யாணம் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து தப்புனே சொல்ல முடியாது. பட் அந்த கணவன் வந்து ஒரு 6 மாதத்துலேயே இறந்துடுறாரு. ஸோ இறந்தபோது அப்போ வந்து ஜாதகத்தை எடுத்துகிட்டு எங்கள் குருநாதர்கிட்ட வராங்க. ஸோ குருநாதர்கிட்ட வந்துட்டு பார்க்கும்போது பார்த்தா அதில் வந்து மாந்தி வந்து வருது. ஸோ எப்படிங்க இது பண்ணாங்க அப்படின்னும்போது, இல்லைங்க அவர் வந்து இத்தனாம் தேதி நான் போய் பார்த்தேன், பார்க்கும்போது இப்படி இருக்கணும்போது அது போடும்போதே வந்து கரெக்டாக லக்னத்தில் வந்து மணமகனோட லக்னத்தில் வந்து லக்னம் சந்திரன் நடுவில் வந்து மாந்தி வந்து உட்காருதுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கோச்சாரத்தில் வந்து அந்த மாதிரி மாந்தி வருதுன்னா அது என்ன இண்டிகேட் பண்ணுன்னா ஒரு மரணம் நிகழும், இந்த திருமணத்தில் வந்து யாரோ ஒருத்தர் செத்துருவாங்கிறத வந்து அந்த மாந்தி வந்து சொல்லும். அது வந்து அந்த பொருத்தம் பார்க்கும்போது அது இருந்துன்னா உடனே அந்த ஜாதகத்தை வந்து நம்ம தூக்கி போடணும், அதை தொடவே கூடாது. ஏன்னா அந்த மாந்திங்கிறது கரெக்டாக சொல்லுங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக. அதே மாதிரி வந்து பிரசன்னத்தில் வந்து ஒரு ஆள் காணாமல் போயிட்டார்னு வச்சுக்கோமே, அப்போ வந்து நம்ம பிரசன்னம் போடுவோம். ஸோ பிரசன்னம் போடும்போது அந்த சோழியோ இல்லை அவங்க அந்த டைமில் வந்து நம்ம கணிக்கும்போது லக்னம் சந்திரனுக்கு நடுவில் மாந்தி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவர் வந்து இறந்துட்டாருன்னு நம்ம அடிச்சே சொல்லிடலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து அந்த மாந்திங்கிறது வந்து ரொம்ப மெயினாக இருக்கும். அதே மாதிரி ஜாதகத்தில் வந்து இப்போ ஒரு தனியாக இடத்துல மாந்தி இருக்கிறது வந்து பெருசாக எஃபெக்ட் பண்ணாது. ஏன் எஃபெக்ட் பண்ணாதுன்னா அது ஒன்றும் பெரிய தொடர்புகள் இருக்காதுன்னு வச்சுக்கோமே. ஆனால் லக்னத்தில் மாந்தி இருக்கும்போது ஏதாச்சும் வந்து பூர்வீக கர்மா பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும். அதாவது இறந்து போன ஒரு ஆத்மாவுடைய தொடர்பு அவங்களுக்கு கிடைக்குங்கிறதுனால அப்போ அப்படி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணணும், பயப்படணும்னு அவசியம் கிடையாது. தர்ப்பணங்கள் தர்ப்பணங்கள் கொடுக்கலாம். அமாவாசை அன்னைக்கு வந்து அவங்க இப்போ ஒரு பையன் வந்து லக்னத்தில் மாந்தி எடுக்கணும், அவங்க அப்பா வந்து திதி கொடுக்கலாம். இல்லை யாருமே இல்லை எனக்கு லக்னத்தில் மாந்தி இருக்குது அப்பா அம்மா யாரும் இவர் திதி கொடுக்கணும். அமாவாசை திதி கொடுத்தா ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த கர்மா வந்து நம்மளை விட்டு போயிடும். ஸோ அதுதான் பிரேத சாபம்னு சொல்லுவோம். ஸோ பிரேதம் சம்பந்தமான விஷயங்கள் இறப்பு சம்பந்தமான விஷயங்களை மாந்தி ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இதில் வந்து மேஜராக எங்கே பாதிப்பு வரும் அப்படின்னும்போது அடுத்த கட்டத்தில் பார்க்கும்போது மாந்திங்கிறது வந்து ஜனனகால ஜாதகத்தில் வந்து 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியோடைய எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துட்டு அந்த கிரகத்தோட மாந்தி வந்து தொடர்பு தான் கண்டிப்பாக வந்து அது நிலதோஷங்களை கொடுப்போம். 4ஆம் அதிபதியோட மாந்தி தொடர்பு வித் 6ன்னா ஏதோ பகை உணர்ச்சியோட சொத்து சம்பந்தமான விஷயங்களை எவனையோ போட்டு தெளியிருக்காங்கன்றதை வந்து தெளிவாக சொல்லிடலாம். ஸோ அது ஒன்று இருக்குது. 5இல் வந்து மாந்தி வந்து 5ஆம் அதிபதியோட அந்த மாந்தி தொடர்பு இருந்தால் பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் குழந்தை சம்பந்தமான விஷயங்களை ஏதோ ஒன்று பண்ணி தொலைச்சிருக்காங்க. ஏதோ மூதாதையர் தாத்தா யாரோ ஒருத்தவங்க விளையாடிருக்காங்க, ஸோ கர்ப்பகலை பண்ணியிருக்காருங்க, அதனால் ஒரு மர்டர் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ 6ஆம் அதிபதி வந்து விட மாந்தி இருக்குன்னா சத்ரு, அதாவது ஏதாச்சும் வந்து பெரிய ஒரு பகை உணர்ச்சியோடு வந்து ஒருத்தனை போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ அது வந்து 6ஆம் அதிபதி மாந்தி இருக்குன்னா கண்டிப்பாக அது பழி தீர்த்துக்கிறதுக்காக உட்காந்துருக்குங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக சொல்லலாம். அது வந்து வேலை சம்மந்தமான விஷயங்கள் வேலையாள் சம்மந்தமான விஷயங்களில் நமக்கு ப்ராப்ளம் வரப்போகுதுங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக சொல்லலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குன்னா அது மட்டும் இல்லாமல் 6ஆம் அதிபதி பாதகாதிபதி மாந்தி வந்துச்சுங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவன் தான் செய்வினையில் மாட்டுறது. இந்த 6ஆம் அதிபதி பாதகாதிபதி
மாந்தி 3 மாட்டிக்கிச்சுன்னா அவன் வந்து ஏதோ செய்வனை பண்ணி ஒருத்தன் தூக்கிட்டாங்க. அந்த செய்வனை பண்ண அந்த ஆன்மா வந்து இவனை போட்டு தள்ள போகுதுங்கிறது வந்து ஒரு கன்ஃபார்மான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சப்ஜெக்ட் தான். ஸோ அஷ்டமாதிபதியோட மாந்தி வரதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தசாபுத்தி ஆந்திரங்கள்லாம் வந்து இதெல்லாம் வந்து மாந்தி நான் சொன்ன தொடர்புகள் எல்லாம் எப்போ எஃபெக்ட் பண்ணோன்னா அந்த தசா புத்தி காலங்களில் தான் எஃபெக்ட் பண்ணும். எப்போதும் எஃபெக்ட் பண்ணாது, பார்த்தோன்னா பயந்துடாதீங்க. ஸோ தசாபுத்தி காலங்களும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். இது வந்து தீர்வதற்கான ஒரே வழி அமாவாசை வந்து திதி கொடுத்துருவாங்க. ஏன் திதி கொடுக்குறோம் அப்படின்போது அந்த ஆன்மா வந்து நீங்கள் வந்து அதை வந்து கன்வின்ஸ் பண்ணுறீங்க. எப்பா ஏதோ எங்கள் தாத்தா முப்பாட்டன் எவ்வளோ சொல்லிட்டான், இல்லை நானே முற்பிறவியில் ஏதோ தப்பு செஞ்சிருந்தாலும் என்னை மன்னிச்சிட்டு இந்த ஆத்மா போயிடும்னு சொல்லிவிட்டு நம்ம திதி கொடுத்துட்டே வருவோம். அந்த திதியில் வந்து பார்த்திங்கன்னா சகுனி கர்ணம்னு ஒரு கர்ணம் இருக்குங்க. ஸோ அந்த கர்ணம் வந்து உட்காரும் அமாவாசையில். ஸோ அது உட்காரும்போது நீங்கள் கொடுக்குற திதி வந்து டப்புன்னு ஒர்க் அவுட் ஆகிடும். அந்த இதில் நம்ம வெளியில் வரலாங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் வந்து இதுக்கு இன்னொரு இது என்னென்னா நல்லா அன்னதானம் பண்ணணும். ஸோ அமாவாசை அன்றைக்கி நல்லா அன்னதானம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து இந்த மாந்தி தோஷங்கள், மாந்தி சம்பந்தமான விஷயங்கள் விடுபடலாம். இது பெரிய சப்ஜெக்ட். இதை பற்றி நான் வீடியோ பண்ண ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து பேசலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க, ஓகேங்களா. மெயினாக பொருத்தம் பார்க்கும்போது கோச்சாரத்தில் மாந்தி தொடர்பு இருந்ததுன்னா அந்த ஜாதகத்தை ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுவும் வந்து கேரளாவில் நீங்கள் வந்து மாந்தி இல்லாத ஜாதகத்தை ஜோதிடர்கள் தொடவே மாட்டாங்கன்னா பார்த்துக்கணும். அந்த அளவு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ அது ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும்ங்கிறது தான் இதை சொன்னோம். கண்டிப்பாக அதை மைண்டில் வச்சுங்க. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.